ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரகடி காசை பார்க்க போகிற சரகடி காசையில் நம்ம மனோஜ் இருக்காரியே சொந்த வீடு வாங்க போகிறோன்ற கனவுல ஓஹோன்னு கனவு கண்டுக்கிட்டு இவர் வர வச்சு இந்த பேங்க் லோன் இந்த வீட்டுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லி கேட்டால் 2 கோடி தான்ப்பா தரும், அதுவும் இந்த வீட்டுக்கு 1 கோடி, ஒன்று வந்துட்டு உங்களோட பிஸ்னஸ் உங்களோட ஷோரூம்க்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டாங்க. அச்சோ போச்சே, 2 கோடி வச்சு நம்ம என்னடா பண்ணுறதுன்னு 75 லட்சம் வேணுமேன்னு சொல்லிட்டு ஏமாற போகிறேன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமாப்பா, அந்த 30 லட்சத்தையே தூக்கிட்டு அவங்க சுருட்டிட்டு ஓடிட்டாங்க, அது தெரியாமல் நீ நிற்கிறீ அப்படிங்கிற மாதிரிச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம், அதுக்கு என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கவர் திடீர்னு வீடு விற்கலான்னு பிளான் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலைட்டு ஐஸ் வைப்போன்னு கிட்ட போனால், டேய் உன் பாச்சாலாம் என்கிட்ட படிக்காதுடா போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தையும் நிற்க வச்சு பேசுகிறாரு. பேசணுன்னே வீடு விற்கணும்னு சொன்னோன்னே வாய்ப்பே இல்லைடா, எதுக்குடா அப்படி பண்ணுற, கூட்டு குடும்பமாக இருக்கணும்டா, எல்லார் வீட்டையும் விற்றுட்டு உனக்கு எப்பறம் நாங்கள் தருவோம் நீங்கள் நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜயாவே அமைதியாக இருக்காங்க, எல்லா விஷயத்துலையும் உனக்கு சப்போர்ட் பண்ணுற விஜயாவே இதுக்கு ஒத்துக்கல பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்மா தெய்வத்துக்கே மாறு வேஷமா அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு விட்டு நிற்கிறாரு. தம்பி நீ ரொம்ப பிளேடை போடாத, கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உன்னை நம்பி வீடை விற்று கொடுத்துட்டு நான் நடுத்தருவில் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரிச்சு. இவன் ஏமாற போகிறது தெரியாமலே உட்காந்துருக்காண்டா தம்பி. இந்த நேரத்துக்கு முன்னாடி தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாட்டை போட்டுவிட்டு ஆடினாங்க, இப்போ என்னடா அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முடியாதுன்னு முத்து சொல்ல, அதுக்கப்புறம் ரவியும் ஒரு பக்கம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீடு வாங்கணுமான் ரவி பொண்டாட்டிக்கிட்ட கேட்க, ஸ்ருதி நமக்கு எதுக்குப்பா வீடெல்லாம் வேணாம், ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்படியும் ஒருத்தவங்க மூளையே இல்லாது உங்கள் அண்ணன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உண்மையான விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்கள் ரோமையான்னு பேரை வச்சிருக்கீங்களா, ரோகிணியோட அப்பாட்ட கேளுங்க, முத்து ஐடியா கொடுத்துட்டாரு. ஐயோ வேணா பிடிச்சவன் மாட்டி கொடுத்துட்டானே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்குறாங்க,